ஆன்மீகம் ஆனந்தத்தை தரும் என்பதே ஒரு மாபெரும் பொய். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப பரவச நிலைக்கெல்லாம் போக மாட்டேன்னா போவீங்க. அது எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க கார் ஓட்டிட்டு போற வழியில மரம், செடி, கொடி, வீடு, வாசல், வசதி அதையெல்லாம் பார்க்குற மாதிரி தானே தவிர அது எதுவும் உண்மை கிடையாது. கடந்து போயிடும். மரம், செடி, கொடி, வீடு, வாசல், வசதி நிரந்தரமானதா, நிலையானதா? அழிஞ்சிரும்ல என்னைக்காவது ஒரு நாள். அதுபோல ஆனந்தம் என்பது வந்து வந்து போகின்ற ஒன்று, துன்பம் என்ற ஒன்றும் வந்து வந்து போகின்ற ஒன்று. ஆனந்தமும் துன்பமும் இல்லாத நடுநிலையான நிலைக்கு பெயர் நிம்மதியான நிலை. புரியுதா புரியலையா? நிம்மதி வேணுன்ற வார்த்தை தான் சரியாக இருக்குமே தவிர, உங்களுக்கு நான் ஆனந்தத்தை தருகிறேன் எனது வகுப்பிற்கு வாருங்கள், உங்களுக்கு நான் சந்தோஷத்தை தருகிறேன் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறேன் என்னிடம் வாருங்கள் அப்படின்றது மாபெரும் பொய். இருந்தாலும் கூட அந்த பொய்யை நாங்கள் சொல்ல வேண்டியதாக உள்ளது. ஏன்? இல்லைன்னா வரமாட்டீங்க. ஏன்? கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துட்டா உங்களுக்கு புரிய வச்சிருவேன். கிளாஸ்ல வந்து உட்கார்றதுக்குள்ள எவ்வளவு சேட்டை பண்றீங்க. வரமாட்டேன், டைம் ஆயிடுச்சு, மழை வருது, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் அங்க போகணும், இங்க போகணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும். உங்களை பாருங்க, ஒன்றும் இல்லைன்னு இந்த வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்குள்ள நாங்க படுற அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். இந்த இடத்துல உட்கார்றதுக்குள்ள நான் படுற அவஸ்தை, வேதனை, கஷ்டம், கவலை, துயரம், துன்பம் நீங்கன்ற ஒன்னே கிடையாதான். அதுதான் உண்மையா? ஆனா அந்த நீங்கன்ற ஒன்ன உணராத வரைக்கும், ஒன்னே இல்லை அப்படின்றத உணராத வரைக்கும் இல்லாத சீன் எல்லாம் போடுவீங்க நீங்க. அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் வசதியானவன், நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன். அப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனந்தத்தை தரேன் வாங்க, உங்களுக்கு அதை தரேன் வாங்க, உங்களுக்கு பொருளாதாரத்தை தரேன் வாங்க, உங்களுக்கு என்னென்னமோ தரேன் வாங்க. அப்ப என்ன தம்பி, இந்த ஆன்மீகத்தில் போனா பொருளாதாரம் இதெல்லாம் வராதா? ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, யாரும் யாருக்கு எதையும் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டா பிளான் செய்யப்பட்டுருச்சு. எழுதி வச்சதுதான் நடக்காது, தாண்டி ஒன்றும் நடக்காது. நீங்க படுற கஷ்டத்துக்கு காரணமும் அதுதான், நீங்க படுற சந்தோஷத்துக்கு காரணமும் அதுதான். எது? எனி கெஸ்ஸஸ்? அது இறைவன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்ம ஏன் இறைவன் வச்சுக்கணும்? பாதி பேர் பகுத்தறிவுல கூட வந்திருப்பீங்க. அதுன்னு வச்சுப்போமா? ஏதோ ஒன்று நம்மளை மீறின ஒரு சக்தி தானே எல்லாத்தையும் செயல்படுத்துது. எஸ் ஆர் நோ? ஏதோ ஒரு சக்தி, சோ கால்டு சுப்ரீம் பவர்னு வச்சுக்கோங்க, சோ கால்டு பவர்ஃபுல் ப்ராசஸ்னு வச்சுக்கோங்க, என்னமோ ஒண்ணு அதுன்னு வச்சுப்போமா? ஈஸியா இருக்கா இல்லையா? ஏதோ ஒண்ணு. அது என்னன்னு இப்போ நான் பார்த்துட்டேன், நீங்க இன்னும் பார்க்கல. அப்ப நான் என்ன பார்த்துட்டேன்னு சொன்னாலும் உங்களுக்கு நம்பிக்கை வராது. என் மேல இருக்கிற மரியாதைக்கு நம்புவீங்க. ஒரு பெட் எல்லாம் போட்டிருக்காங்க, சரி பரஞ்சோதி கூப்பிட்டுருக்காப்புல, சரி ஏதோ அர்த்தத்தோட தான் இருக்குன்ற நம்பிக்கைக்கு கேட்பீங்களே தவிர, அதை நான் உணர்ந்து நான் பார்த்தா தானே அது உண்மைன்னு நம்புவீங்க. எஸ் ஆர் நோ? அப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கதை தான். அப்ப நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களை நல்வழிப்படுத்த முடியும். வேற ஒரு பாதையில, சரியான பாதையில நடக்க வைக்கத்தான் முடியும். உங்க கூட எல்லாம் என்னால பயணம் பண்ணிட்டுலாம் வர முடியாது. நான் மட்டும் இல்ல, யார் நினைச்சாலும் வர முடியாது. அப்ப ஆன்மீகம் என்பது ஆனந்தத்தை தராதா? ஆனந்தத்தை கொடுக்கும், ஆனால் நிரந்தர ஆனந்தத்தை கொடுக்காது. ஏன்னா ஆனந்தம் என்பதே ஒரு மாபெரும் மாயை. இப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி ஒரு காருக்கு பிரேக்குன்ற ஒண்ணு இல்ல அப்படின்னா வண்டி நிக்காதோ, அது போல உங்களுக்கு பிரச்சனைன்ற ஒண்ணு கொடுக்கல அப்படின்னா திமிருத்தனம் ரொம்ப ஓவர் ஆயிரும். உங்களுக்கு கண்ட்ரோல்லே இருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாமே சரியா போச்சுன்னா நீங்க எதுக்கு என்னைய பார்க்க வரீங்க? நீங்க ஜாலியா வீட்லயே உட்காந்து காலாடிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னா, கரெக்டா தான் தம்பி இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்பேன். கரெக்டா தான் இருக்குன்றதுக்கு எந்த ஊர்ல, எந்த டிக்ஷனரியில நீங்க டெஃபினிஷன் பாத்தீங்க? அப்ப மகாவிஷ்ணுக்கு அந்த டெஃபினிஷன் தெரியுமா? எனக்கும் தெரியாது. அப்ப உன் வேலை என்னடா? எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். என்ன? வேகமா போற வண்டிய ஸ்லோ பண்ணி, இன்னும் ஸ்லோ பண்ணி, டெட் ஸ்லோ பண்ணி இப்ப வண்டியை நிப்பாட்டணும். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். மனதினுடைய வேகத்தின் வெளிப்பாடுகள் தான் சுகம், துக்கம். மனம் நின்று விட்டதென்றால் பரிபூரண ஆனந்த நிலை. ஆனந்த நிலைனா ஜாலியா இருக்கிறதுக்கு பேர் ஆனந்த நிலை கிடையாது. ஆழ்ந்த அமைதிதான் உண்மையான நித்தியானந்த நிலை. நித்திய ஆனந்தம். நித்தியம் அப்படின்னா பரிபூரணம்னு அர்த்தம்.
இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா தப்பா டிரைவ் பண்ணியிருக்காங்க. உங்களை பிறந்ததுல இருந்தே சந்தோஷம் வேணும், சந்தோஷம் வேணும் தான், நீங்க மகிழ்ச்சியா தான் இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த மகிழ்ச்சி நிலையானது இல்லைன்ற புரிதல் வர்ற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு படார்னு இது நிரந்தரமானது இல்லை அப்படின்ற அந்த உண்மையை தேடி வந்து விட வேண்டும். இப்போ நான் உங்களை கார் வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல, வீடு வாங்க வேணான்னு சொல்லல, கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லல, செக்ஸ் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லல. நான் ஒன்னே ஒன்னதான் சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த கேமுக்காக வரல. நீங்க வந்த கேம் என்ன அப்படின்னா, துன்பம் இன்பம் அற்ற நடுநிலையான நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்த பிறவிகள் என்பது உண்டு. இன்பத்திற்காக ஏங்கினாலும் அடுத்த பிறவி உண்டு, துன்பத்திற்காக ஏங்கினாலும் அடுத்த பிறவி உண்டு. இன்பமும் துன்பமும் வேண்டாம் என்று இருப்பவன் வாழும் போதே முக்தி நிலையை அடைந்து விட்டான் என்று அர்த்தம். இது எப்போ நடக்கும்? அடுத்த செகண்டை பத்தி கவலைப்படாதவனுக்கு நடக்கும். இப்போ நீ ரிசர்வ்டாப்பா, எனக்கு சீட்டு ரிசர்வ்டு கன்ஃபார்ம். பட் அது எண்டு ஸ்டேட் இல்லை. நான் அதை கடந்த உச்சகட்ட நிலைக்கு அருட்பெருஞ்சோதி நிலைக்கு போகணும்னு நான் போராடிட்டு. இப்போ நான் செத்தாலும் எனக்கு அடுத்த பிறவி கிடையாது, பட்டயத்தில் எழுதி தரேன் உங்களுக்கு. பட் அதை கடந்த பல்வேறு நிலைகள் உண்டு. ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், சுத்த சிவதுரியம், சுத்த சிவதுரியாதிதம், துவாதசாந்தம், அருட்பெரும் ஜோதி நிலை வரைக்கும் இருக்கு. நான் இப்போ அதுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடலில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்குண்டான மாபெரும் நோக்கம், மாபெரும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊர் சுத்துறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. என்ன வேணாலும் என்னமோ பண்ணி தொலைங்க, நான் எதுவுமே வேணான்னு சொல்லல. ஆனா இது எதுவும் நான் பிறந்ததற்குண்டான அந்த நோக்கத்தை எனக்கு கொடுக்காது அப்படின்ற தன்மையில இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா இது நிறைவு பெறாது. இதுக்கு என்னப்பா சாட்சி? என்ன படிச்சீங்க? என்ன பிஹெச்டி படிச்சிருக்கீங்க, +2 எல்லாம் தாண்டிட்டீங்க, என்ன வாழ்க்கை வாழ்றீங்க? மறுபடியும் எதுக்கு என்னைய தேடி வரீங்க? பரஞ்சோதி மெசேஜ் போட்டாருப்பா தேடி வந்தேன். இதெல்லாம் ஒரு கொடுமையான்னு கேட்காதீங்க. ஏதோ ஒரு தேவை இருக்கிறதுனால தானே தேடுறீங்க. இன்னைக்கெல்லாம் நீங்க விழிச்சுக்கிட்டீங்க, பிரச்சனை கிடையாது. இன்னும் இந்த விழிப்பே இல்லாம இதே ஜேபிசிட்டியில ஏகப்பட்ட பேர் சுத்திட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குலாம் அதை கொண்டு போயெல்லாம் சேர்க்க முடியாது. யாருக்கு பிராப்தம் இருக்கோ, யார் இதுல இருந்து எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் எக்ஸிட் ஆக முடியுமே தவிர, மற்றவன் பூரா பேர் இந்த மேட்ரிக்ஸ் கேம்ல சிக்கி தவித்து தான் ஆக வேண்டும். மேட்ரிக்ஸ் கேம்னா என்ன? கலர் கலரா டிசைனா காமிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு சாகிற வரைக்கும் காட்டும். எதை வச்சு ஓடுறீங்க? உங்களுக்கு எழக்கூடிய எண்ணங்களை வச்சு ஓடுறீங்க. ஆமாவா இல்லையா? இப்போ உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு ஐயோ எனக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பணும்னு எது சொல்லுது? எண்ணம் தானே சொல்லுது. அப்ப அந்த எண்ணத்தை கொடுக்கறது யாருன்னு யோசிக்கணும்ல. எண்ணம் இல்லை என்றால் செயல் கிடையாது. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? எங்க ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க. எண்ணம் இல்லை என்றால் செயல் கிடையாது. தாட்ஸ் இல்ல அப்படின்னா ஆக்டிவிட்டி கிடையாது. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? எண்ணத்தை நீங்க கிரியேட் பண்றீங்களா, அதுவா வருதா? திங்கிங் வேற, தாட்ஸ் வேற. நான் சிந்திப்பது என்பது வேறு, தானாக வரக்கூடிய எண்ணங்கள் என்பது வேறு. அடுத்த செகண்ட் எந்த எண்ணம் வரும்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியுமா? அப்ப அந்த எண்ணத்தை கொடுக்கிறது யார்? இதுதான் கேள்வி. அப்ப பிறக்கிறதுல இருந்து சாகிற வரைக்கும் எண்ணத்தை வச்சுதான் செயல் பண்றீங்க. எஸ் ஆர் நோ? அப்ப பிறக்கிறதுல இருந்து சாகிற வரைக்கும் எண்ணத்தை வச்சு செயல்படுறீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் தான் ஆபரேட்டிங் ஃபோர்ஸ். எஸ் ஆர் நோ? இப்ப அந்த எண்ணத்தை கொடுக்கிறது யார்? இவ்வளவுதான் என் கேள்வி. எவ்வளவு பெரிய ஒரு மேட்ரிக்ஸ் கோட்ல சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த நேரத்தில் இவன் இதை பண்ணணும், இந்த நேரத்தில் இவன் இதை பண்ணணும், இந்த நேரத்தில் இவனுக்கு இந்த திங்கிங் வரணும், இவன் இந்த டென்ஷன்ல மாட்டணும், இவன் இந்த பஞ்சாயத்தில் சிக்கணும், இந்த நேரத்தில் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், இந்த நேரத்தில் இவன் ரைட்டு போகணும், இந்த நேரத்தில் லெஃப்ட் போகணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் ப்ரீ ப்ரோக்ராம்டு. இதுக்கு பேர் தான் கர்ம வினைன்னு சொல்றான். நீங்கள் பிறக்கும் போதே இது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு ஜாதக கட்டம் 12 கட்டம் இதைத்தான் சொல்லும். உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு இல்ல ஜாதக கட்டம், என்ன அனுபவிக்க போறீங்கன்னு சொல்ல போகுது. விச் மீன்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம்டு, ப்ரீ பிளான்ட் அண்ட் டெஸ்டைன்ட் வெரி கிளியர்லி. புரிகிறதா, புரியவில்லையா? இப்ப அந்த ஜாதகம் கட்டப்படியே வாழ்ந்து சாவ போறீங்களா, இல்ல இந்த பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து தப்பிக்க போறீங்களா? இதுதான் கேம். சரி, நான் சொன்னா பொய்ன்னு சொல்லலாம். என்ன வர்ற போற சித்தம் பூரா வெறுமா பொய் சொல்லுவாங்க? சித்தனவோட அறிவாளியா நீங்க?
சரி தம்பி நீ சொல்றது பொய் தம்பி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். 24 மணி நேரம் விடாம நான் பேசுறேன், நீங்க பேச முடியுமா? அப்ப நான் சொல்றது தான் கேட்கணும். உங்களோட பெரியவன் நான் தான், கோப்பை எனக்கு தான். தலைகீழா நடந்து போவேன், தலைகீழா நடந்துகிட்டே உபதேசம் பண்ணுவேன், உங்களால பண்ண முடியுமா? அப்ப நான் சொல்றது தான் கேட்கணும். நீங்க பிரபஞ்ச பேராற்றல உங்க உடம்புக்குள்ள செலுத்தி உங்களை நிலைகுலைய வைக்க செய்ய முடியும். உங்களால செய்ய முடியுமா? முடியும். இப்ப முடியுமா? அப்ப நான் சொல்றது தான் கேட்கணும். நீங்க நான் தான் பெரிய ஆளு. புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்ப இந்த இடத்துல உட்காந்துட்டு நான் அறிவாளின்லாம் நீங்க விளையாடுறீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நான் யாரையாவது திருத்தணும்னு நினைச்சாதான் இவ்வளவு தூரம் பேசுவேன். முட்டா பையன் என்னத்தையாவது பேசிட்டு திரியட்டும்னா நீங்க தாங்க பெரிய ஆள்னு உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் பாட்டுக்கு ஏதோ பேசட்டும். ஏன்னா நான் திருத்தணும் அப்படின்ற முடிவு எடுத்தால்தான் ஒருவன்கிட்ட நான் பேச்சே கொடுப்பேன். மற்றபடி அறியாமையில யாராவது இப்ப நான் உங்களை திருத்தணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவ்வளவு ஓப்பனா உங்களை துவம்சம் பண்ற அளவுக்கு நான் பேசுறேன். இல்லைன்னா பேசவே மாட்டேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் உட்காந்துக்கிட்டு. பேசு பேசு பேசு, எவ்வளவு தூரம் பேசு. நானும் பேசிட்டு இருந்தவன் தான். சரிப்பா, இப்ப நீயும் பேசுற நானும் பேசுறேன். ரெண்டு பேரோட பேச்சுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்களது பேச்சு டைம் பாஸுக்கு, என்னுடைய பேச்சு திருத்துறதுக்கு. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்லையா? எதை திருத்துறதுக்கு? பாதையை திருத்துவதற்கு, எண்ணத்தை திருத்துவதற்கு. இப்ப இந்த எண்ணத்தை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். எண்ணங்களை வைத்துதான் உங்களது வாழ்க்கையே நடக்குது அப்படின்னா எண்ணங்கள் உங்க கண்ட்ரோல் இல்ல. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க. மனசார சொல்றீங்களா இல்லாட்டினா இவன் போக மாட்டான் அடுத்த பாயிண்ட்ன்றதுக்காக சொல்றீங்களா? மனசார தானே சொல்றீங்க. அப்ப அந்த எண்ணங்கள் படிதான் உங்க வாழ்க்கையே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப இந்த எண்ணத்தை கொடுப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் இந்த எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கிறது. இந்த புதன் புத்தி ஓடுனா இவனுக்கு தாட்ஸ் இப்படி வரணும், சனி புத்தி ஓடுனா இவனுக்கு தாட்ஸ் இப்படி வரணும், சுக்கிர திசை போனா இவனுக்கு தாட்ஸ் இப்படி வரணும். இப்ப சுக்கிர திசை ஓடுதுன்னா ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிடம் என்ன கேட்டீங்கன்னா தெரியும். அவன் எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது, ஜாதகம் ஜோதிடம்லாம் ஏதோ ஓரளவுக்கு இருக்கிற அறிவுல. திருமாறன் நல்லா ஜாதகம் பார்ப்பாரு, ஜோதிடம்னு சொல்லவே வேணாம். 23 வருஷம் மலேசியால இருக்காரு. கேட்டீங்கன்னா தெரியும். சுக்கிர புத்தி ஓடுச்சு அப்படின்னா லாவிஷான மென்டாலிட்டியை கொடுக்கும். பகட்டு மேனிக்க வாழணும்னு தோணும். என்ன ஏதாவது தப்பா சொல்றேன்னா கரெக்ட் தானே? சரி, கையை தூக்கிட்டாப்ல. நல்லா லாவிஷான மென்டாலிட்டி, சுகபூகமான வாழ்க்கை வாழணும்னு தோணும். வாகன பிரியர், காரா வாங்கணும்னு தோணும், ஏதாவது புது புது வண்டி வாங்கணும்னு தோணும். இதுவே ராகு திசை ஓடுச்சுன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். பொதுவா ராகுவோட குணம் என்பது என்ன? இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கு. ராகுவோட குணம் பிரம்மாண்டத்தை காட்டும், வாயிலேயே பஞ்சாயத்து பண்ணும், வாயிலே செருப்படி வாங்க என்னத்தையாவது பேசி, வாயிலே ஜெயிக்கும் சில நேரத்தில். எல்லாம் ராகு பண்ற வேலை தான். கேது என்ன பண்ணும்? அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒன்னும் இல்லைங்க இப்படியே தான் இருப்பான். ஏன்னா கேது என்பவன் ஞானக்காரகன், ஞானத்தை கொடுக்கிறவன். அவன் பார்க்கிற உலகத்துக்கு பிரம்மாண்டமா தெரியுவான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒண்ணுமே இல்லை. ஞானம்ன்றதே என்ன? ஒண்ணு இல்லைன்றதான் ஞானம். ஒண்ணு இல்லைன்றதை உணர்ந்ததுனால உலகத்துக்கு பெருசா தெரியுறான். ஏன்? ஒண்ணு இல்லைன்றதை உணர 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 உணரதான் அந்த பிரம்மாண்டமே வெளிப்படும். தான் ரகசியம், தான் சீக்ரெட். இது கேதுவோட குணம். புதனுடைய குணம் என்ன? ஆயக்கலைகள் 64க்கு அவன் தான் ஹெட். அறிவு எல்லாம் எதை கேட்டீங்கன்னாலும் தெரியும். அரசியல் பேசுவான், விளையாட்டு பேசுவான், ஞானம் தெரியும். அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. யாரு? புதன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி. செவ்வாய் யாரு? நிர்வாகத்திறன், போல்ட்னஸ், அடிச்சிருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன். நல்லா பாருங்க, இந்த செவ்வாய் திசையோ அந்த திசையோ போறப்ப பிச்சிருவேன், மேஞ்சிரும். அவனை என்ன பண்றான்? இந்த தைரியத்தெல்லாம் கொடுக்கறது செவ்வாய் தான் கொடுக்கும். என்ன ஏதாவது தப்பா சொல்றேன்னா உங்களை வேற பக்கத்துல வச்சு கிறுக்கு இருக்குன்னு அப்பப்ப கேட்டுக்கிறது நல்லது இல்ல. இது செவ்வாயுடைய குணம். இது போல இது மாந்தின்னு ஒண்ணு இருக்கு, நிழல் கிரகங்கள் சொல்லுவாங்க. கழுத்தை அறுக்கிறவன் அவனுக்கு பேர் என்ன? கரெக்ட் தானே? கழுத்தை அறுப்பவனுக்கு பேர் யாரு? மாந்தி. ஆளை போட்டு தள்ளணும்னா அவனை தான் ஆக்டிவேட் பண்ணி விடுவானுங்க. முடிச்சிருவான், ஆளை முடிச்சிருவான். ஏன்? நீ வந்த வேலை ஒன்னும் புடுங்கல, இதுக்கப்புறம் ஒன்னும் புடுங்க போலன்றது தெரியும், நீ போ செத்துருன்னு சொல்லி ஆளை முடிச்சு விட்டுருவான். எப்போ உங்களுக்கு ஆயுள் அதிகமாக கிடைக்கும் என்றால், உங்களால் இன்னொரு 10 உயிர் நல்லா இருக்கும்னா உங்களுக்கு ஆயுள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆயுள்னா நீங்க வண்டிக்கு ஊத்துறீங்களா அந்த ஆயுள் கிடையாது. ஆயுள்னா என்ன? லைஃப் ஸ்பேன். என்ன ஆயுள்? உங்களால் இன்னொரு 10 உயிர் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஆயுளை அதிகமாக கொடுப்பான். ஆனா அவன் பாருங்க பெரும் கருணை கொண்டவன். நீங்க பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணாலும், அதை பண்ணாலும், இதை பண்ண, எதை பண்ணாலும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். உங்களால ஒரு பிரயோஜனம் உள்ள திருந்தவே மாட்டேன்னு தெரிஞ்சுன்னா முடிச்சு விட்டுருவான்.
அப்ப இந்த நேரத்திற்கு இந்த எண்ணம் எனக்கு வர வேண்டும் என்பது யாருகிட்ட கொடுத்திருக்கான்? நவகிரகங்கள் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருக்கான். இப்ப நவகிரகங்களின் கர்ம வினைப்படியே வாழ்ந்து சாவ போறோமா, இல்ல நமது அறிவை பயன்படுத்தி, ஆறாம் அறிவை பயன்படுத்தி பிறப்பு இறப்பு எனும் இந்த மாபெரும் சுழற்சியிலிருந்து தப்பிக்க போறோமா? இதுதான் கேம். மனித உடல் கிடைக்கிறதே மாபெரும் அதிசயம். எப்படி மனித உடல் கிடைப்பதே? இதத்தான் ஔவையார் என்ன சொன்னாங்க? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அடேங்கப்பா, வார்த்தையை கவனிங்க. சும்மா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போக கூடாது, அதை ரசிக்கணும், அதுல ஆழமா போகணும், போனா தான் புரியும். அரிது முதல் வார்த்தை என்ன? அரிது, கஷ்டமா. அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன? செகண்ட் வார்த்தை என்ன? மறுபடியும் அரிது தான். ஔவையார் மாதிரியான வாயிலிருந்து அரிதுன்னு வந்தாவே பெரிய மேட்ரு. 2 டைம் அரிது அப்படின்னு போட்டா எவ்வளவு பெரிய மேட்ரு. அப்ப என்ன? அரிது அரிது. எது அரிதான்? மானிடராய் பிறத்தல் அரிது. அடேங்கப்பா, மனுஷனா பிறக்கிறதே பெரிய கஷ்டமா. அதனினும் அரிது, அதுவே கஷ்டமா. அதனினும் அதோட பெரிய கஷ்டம் ஒண்ணு இருக்கான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அரிதுல இருந்து தப்பிச்சிட்டோமா இல்லையா? மனுஷனா பிறந்துட்டோமா இல்லையா? அதனினும் அரிது, அதோட பெரிய கஷ்டம் ஒண்ணு இருக்கு. அது என்ன? கூன், குருடு, செவிடு, பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அடேங்கப்பா, கூன் இல்லாம, குருடு இல்லாம, செவிடு இல்லாம, முழுதாக ஆணாக முழுதாக பெண்ணாக பிறப்பது ரொம்ப 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 எத்தனை ரொம்ப வேணாலும் போட்டுக்குங்க, அவ்வளோ பெரிய கஷ்டமா. இப்ப இது ரெண்டுலயும் பாஸ் பண்ணிட்டோமா இல்லையா? நம்ம பாஸ் பண்ணிட்டோமா இல்லையாங்க? சரி, இப்ப பாஸ் பண்ணிட்டீங்க. இப்ப என்ன பண்ணணும் இந்த உடம்ப வச்சு? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம் பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. யாரு யார் சொன்னது இது? திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அழிய. உடம்பு போயிருச்சுன்னா உயிர் போயிரும். உயிர்னா என்ன? ஆன்மா போயிரும். மறுபடியும் அடுத்த பாடி மனுஷனா கிடைக்கிறதெல்லாம் கன்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது. நாயா பேயா குதிரையா கூட பிறக்கலாம். மறுபடியும் அதுல இருந்து வர்றதுக்கு ரொம்ப டீகிரேட் ஆயிடுவீங்க. எப்போ? புண்ணிய செயல்கள் செய்யவில்லை என்றால். உடம்பாரடியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம். திடம்பட மெய்ஞானம்னா என்ன? ஸ்ட்ராங்கான மெய்ஞானம் வரவே வராதான் உடம்பு போயிருச்சுன்னா. திடம் பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார். வராதரா அவனுக்குன்றாப்ல. உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின். எப்படி எழுதியிருக்காப்புல பாருங்க, என்ன ஞானம், என்ன ஒளியாற்றல். உடம்பை எப்படி வளர்க்கறது? எப்படி இப்படி வளர்க்கிறதா? ஹெல்த்தியா வளர்க்கணும். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின். உண்மையான ஹெல்த்தி பாடி எப்படி இருக்கும்? வள்ளலார் எப்படி இருந்திருப்பாரு தெரியுமா? நீங்க பார்க்கறதெல்லாம் வள்ளல் பெருமானுடைய உருவமே கிடையாது. எலும்பும் தோலுமா, பார்க்கறதுக்கு விகாரமா, கன்றாவியா, கேவலமா, எப்ப பார்த்தாலும் சோகமா இருப்பார். அவர் தான் வள்ளலார். இன்னைக்கு நல்ல தேஜஸா ஒயிட் கலர் போட்டோ போட்டு பூரா ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏன்? ஆன்ம பலம் பொருந்தியவனுக்கு உடல் பலம் இருப்பது போல தெரியும், ஆனால் இருக்காது. ஏன்? ஆன்ம பலம் உடல் பலத்தை விட பல லட்சம் கோடி மடங்கு ஆற்றல் மிக்கது. இப்படி தட்டினார்னா அடிச்சு அடுக்கி மேல இருந்து லைட்னிங் வரும். லைட்னிங்னா என்ன? மின்னல் வெட்டும் தொட்ட இடத்துல. இதான் ஆன்ம பலம். நமக்கு தேவை ஆன்ம பலமா உடல் பலமா? நல்லா சாப்பிட்டு உடல் பலத்தை மட்டும்தான் ஏற்றி வச்சிருக்காங்க. ஆன்ம பலம் எங்க? திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின். உடம்பை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, நல்ல சத்தான உணவுகளை வைத்து உணவுகளை சாப்பிட்டு இந்த உயிர் தங்குவதற்கு இந்த உடலையே கோவிலாக மாற்ற வேண்டும். நீங்க கோயில் போய் வெளியூர்ல கட்டுறது, வெளிநாட்டுல கட்டுறது, நீங்க தங்கி இருக்கிற நிலத்துல கட்டுறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல இந்த உடம்பை கோவிலாக மாற்ற வேண்டும். அதவே நம்மளால முடியலன்னா நீங்க கோவில் கட்டி என்ன பிரயோஜனம்? உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு வளர்ந்துருச்சுன்னா உயிர் வளர்ந்துருங்கிறார். இதே மாதிரி பாட்டு வரிசையா என்னால பாட முடியும். பட் எனக்கு இந்த மனப்பாடம் பண்ணி ஏதோ 4-5 பாட்டு தான் வச்சிருக்கேன். ஃபுல்லா அனுபவத்தில் வர்றதுனால பேசிக்கான பாடல் மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லா நம்ம விளக்கங்கள்ல போயிடும், இல்லைன்னா ரொம்ப குழம்பிடுவீங்க பாட்டுக்குள்ளேயே டீப்பா போனோம்னா. உங்க வேலை என்ன அப்படின்னா, இந்த உடலை கொடுத்ததற்குண்டான மாபெரும் நோக்கம் நீங்கள் இறை நிலையை அடைய வேண்டும்.
ஏன் அடையணும்? இல்லைன்னா மறுபடியும் மாட்டிட்டு சிக்கி தவிப்பீங்க. சிக்கி தவிக்கிறோம். உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு என்ன பிரச்சனை? டைம் ஆனால் ஸ்பீச்சை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். டாட்டாப்பா நான் தவம் பண்ணுவேன், தானம் பண்ணுவேன், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருப்பேன், நான் தப்பிச்சிருவேன். சொல்லத்தான் முடியும், நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். சரி, நான் ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்? இப்போ நல்ல தண்ணி கிடைக்குதா உங்களுக்கு? நல்ல சாப்பாடு கிடைக்குதா? கிடைக்குதா? ஹெல்த்தியான சாப்பாடு கிடைக்குதா? நீங்க சாப்பிட்ற அரிசியில 1,20,000 வகை அரிசி இருந்தது. இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற ரைஸ் பூரா பாலிஷ்டு ரைஸ். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? எப்படி? அதுல என்ன சத்து இருக்கு? அரிசி மாதிரி. நீங்க சாப்பிட்றதுக்கு பேர் என்ன? அரிசி சாயாமா, அதுக்கு பேர் என்ன? அரிசிக்கு மலாயில என்னங்க? என்னது? பிராசா? சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு. அரிசினே போயிருவோம். இப்ப நான் என்ன சொல்றேன்? அப்ப சாதம்க்கு என்ன சொல்லுவீங்க? நாசிக். அப்படி சொன்னா நீங்க இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற நாசிக் வந்து உங்களுக்கு குவாலிட்டியான நாசிக்கா? கார்போஹைட்ரேட்டே உடம்புக்கு கேடா. அதுலயே நல்ல கார்போஹைட்ரேட் இல்லை இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற அரிசியில. எஸ் ஆர் நோ? 30-40 வயசுல சுகர் கம்பல்சரி வருது. சுகர் இருக்கிறதே பெருமையா நினைக்கிறேன். எனக்கு 440ங்க, உங்களுக்கு என்னங்க? உங்களுக்கு 320 தான் இருக்குன்றீங்க நீங்க. இன்னைக்கு சுகர் இருக்கிறது என்னமோ சொத்து இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். பணக்கார வியாதி. சுகருக்கு பேர் என்ன? சுகர் இருக்குனாவே அவனுக்கு கோடீஸ்வரன் அர்த்தம். இதுல என்ன கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் வேணாமா நமக்கு? சுகர் பிரச்சனையில கஷ்டப்பட்டு இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கோம். உட்காந்து எனக்கு 420 உங்களுக்கு 520 சொல்லி டிஸ்கஸ் பண்றதுக்கு இது எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? சிரிப்பதற்கும் இது சிந்திப்பதற்கும் தான். இப்படியே நீங்க போனீங்கன்னா மாத்திரை வந்துருச்சு. இப்பவே மாத்திரை போட்டீங்கன்னா உங்க பசி ஆறிடும், தெரியுமா? வந்துருச்சுங்க. போக 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 மாத்திரையும் வேணாம், ஊசி போட்டுக்கிட்டீங்கன்னா 1 வருஷத்துக்கு பசிக்காதுன்றான். இன்னும் போக 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 நீங்க பிறக்காத எப்படி வந்துடும் அப்படின்னா, புள்ளைய பெற்றுக்கிட்டா உனக்கு என்னெல்லாம் இன்பம் கிடைக்குமோ அந்த மாதிரி நீங்க உட்காரு, மிஷினை மாட்டிட்டு அந்த மாதிரியான ஃபீலிங் உனக்கு கொடுத்துட்றேன்னு வந்துருவான். ஒரு புள்ள பெற்று பிறந்து மார்புல பால் கொடுத்து அதை வளர்த்து எடுத்தா என்ன ஆகுது? உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுல்ல? உங்களுக்கு தேவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே? அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உன மைண்ட்லயே நான் ப்ரோக்ராம் பண்ணி விட்டுறேன்னு வந்துருவான். என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தேவை என்ன? சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் புள்ளைய பற்றி வளர்த்தா கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வருவான் அடுத்து. உங்களுக்கு இப்படி ஒரு புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு திருப்தி நிலையை நான் கொடுத்துட்றேன். அப்ப நீங்களும் போவீங்க, அது கஸ்டமரா போவீங்க. அதான் இதுல இருக்கிற பெரிய கூத்து. போக போக இதுவும் நடக்கும். உடம்பு வலிக்குமா வலிக்காதா? அப்போ ஆல்ரெடி பெரிய கனவுல இருக்கிறோமா? இப்ப அந்த மாதிரியான கொடுமையெல்லாம் வந்தா எப்படி சமாளிப்பீங்க நீங்க? எங்க போய் முட்டிக்கிறது? நம்ம நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல தண்ணி இல்லை, நல்ல வழிகாட்டுதல் இல்லை. பணத்தை கொடுத்தா இன்னைக்கு நீதியவே விலைக்கு வாங்கிடலான்ற தன்மை வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. எப்படி வாழுவீங்க? என் வீட்டுக்கு பஞ்சாயத்து வரல தம்பி, அது வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்களா? நீங்க உங்க வீட்டுக்கு ஆப்பு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய தியரி ஒன்று இருக்கு. என்ன? அடுத்தவன் படுற கஷ்டத்தை பார்த்து கஷ்டப்படாதவனுக்கு சீக்கிரம் வீட்டில் கஷ்டம் வந்துடும். இயற்கையின் மாபெரும் லா இது, யூனிவர்சல் லா. என்ன? இன்னொரு உயிர் கஷ்டப்படும் போது, இன்னொரு உயிர் வேதனைப்படும் போது, இன்னொரு உயிர் துன்பப்படும் போது, இன்னொரு உயிர் காயப்படுத்தப்படும் போது, செய்தி வழியாகவோ டிவி நியூஸ் வழியாகவோ இன்னொருத்தர் சொல்லியோ உங்க மனசு உருகல, நீங்க கஷ்டப்படலைன்னா அந்த பிரச்சனை சீக்கிரம் உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்படி வசதி? ரொம்ப பயம் பொறுத்துறேன்னா? பயம்லாம் பொறுத்தல, இருக்கிறது தான் சொல்றேன். வேற வழி இல்லைல்ல. இப்படியே ஜாலியா என் வீட்டுக்கு பிரச்சனை வரல, நான் நிம்மதியா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், இப்படியே வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உயிர் போயிடும். உயிர் போனாலும் நிம்மதியாலாம் போகாது. இப்படி எப்படி உட்கார்ந்து இப்படியே பயத்து, அப்பதான் இறைவன் மேல பக்தி வரும், இறைவன் மேல நம்பிக்கை வரும். நான் என்ன சொல்றேன்? உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. என் பேரை எங்கேயாவது பயன்படுத்துங்கன்னு சொல்றேன்னா அவசியமே கிடையாது. நான்ற ஒன்னே கிடையாது. அப்புறம் என் பேரை நீங்க பயன்படுத்தினா என்ன, பயன்படுத்தாட்டி எனக்கு அதை பத்தி அவசியமே. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பேரை யூஸ் பண்ணாதீங்க, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் பேரை யூஸ் பண்ணாதீங்க, எதையும் எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க தெளிஞ்சிருங்க. நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதுலாம் ஒண்ணுதான். என்ன? தெளிஞ்சிருங்க. எப்படி தெளியணும்? நான் சாக போறேன், எப்ப வேணாலும் சாகலாம். இப்ப இந்த செகண்ட் எனக்கு உயிர் போகுது அப்படின்னா எனக்கு சீட்டு ரிசர்வ் ஆயிருச்சு, அடுத்த பிறவியில் நான் அச்சீவ் பண்ண முடியும். உங்களால முடியுமா? இவ்வளவுதான் என் கேள்வி. இந்த செகண்ட் எனது உயிர் பிரிந்தாலும் கூட நிம்மதியா ஜாலியா டாடா பாய் பாய்ட்டு நான் போயிருவேன். நீங்க போக முடியுமா? இதுதான் கேள்வி.
முந்தானேத்து கூட அவுட் ஆஃப் பாடி, இந்த ஜோதியன் எனக்கு தெரியும், நான் எங்க இருக்கிறேன்றதே தெரியல. அவர் பார்த்து மிரண்டுட்டார், என்னடா இவன் அடிக்கடி போறான் அடிக்கடி வரான். போனா போனதுதான். மெஜிஷியன் நினைச்சிடாதீங்க, இதெல்லாம் எல்லாருனாலையும் முடியும். உடலை விட்டு உயிர் பிரிக்கிறதுக்கு சின்ன சின்ன பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். சில நேரத்தில் அதுவே போகும், அதுவே வரும். எதுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரும். போகும் வரும் போகும் வரும் போகும் வரும், போச்சுன்னா போனதுதான். அதுக்கப்புறம் போகும்போது புண்ணியமும் ஜீரோ பாவமும் ஜீரோல இருக்குன்னா முடிஞ்சு. யூ ஆர் நவ் இன் சேஃப் சிச்சுவேஷன். அடுத்த பிறவி என்பது கிடையாது. புண்ணியம் நம்பர் 1ல இருந்தாலும் பாவம் நம்பர் 1ல இருந்தாலும் இல்ல நம்பர் 1 தாண்டி பல நம்பர் இருந்தாலும் அடுத்த பிறவிகள் என்பது உண்டு. மாட்டிட்டு தவிப்பீங்க. மலேசியால பிறந்து நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்துட்டீங்க, பிரச்சனை இல்லை. ரொம்ப மோசமான நாடு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான ரொம்ப கஷ்டப்படக்கூடிய, போட்டு தள்ளக்கூடிய, எய்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டில் போய் உங்களை பிறக்க வைக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன சூஸ் பண்ணி வரீங்களா? இந்த நாட்டில் இந்த வீட்டில் இந்த இடத்துல நான் போய் பிறக்கணும் நீங்களா சூஸ் பண்ணி போறீங்க? போடா வெண்ணன்னு அனுப்புவாங்க, போயிடணும் சரிங்க ஐயா அப்படின்ட்டு போயிட வேண்டியதுதான். அது எங்க அனுப்புதோ அங்கதான் போக முடியும் நம்மளால. சீரியஸ்னஸ் புரியுதா? உங்க மனைவியை நீங்க சூஸ் பண்ணலாம், உங்க அப்பா அம்மாவை சூஸ் பண்ண முடியுமா நீங்க? அப்ப இதை நிர்ணயிக்கிறது யாரு? அவன் தான் நிர்ணயிக்கிறான். அவன் எதை வச்சு நிர்ணயிக்கிறான்? நீங்க செய்யற பாவ புண்ணியத்தை வச்சு நிர்ணயிக்கிறான். நீங்க செய்யற பாவ புண்ணியத்தை பொறுத்து நல்ல அம்மாவா நல்ல அப்பாவா, கெட்ட அம்மாவா கெட்ட அப்பாவா, வசதியான வீடா வசதி இல்லாத வீடா, நோயுள்ள உடம்பா நோய் இல்லாத உடம்பா, நல்ல நோய் இல்லாத உடம்புல அப்புறம் நோய் கொடுக்கணுமா இல்ல கொடுக்க கூடாதா? இது எல்லாமே எதை பொறுத்தது என்றால் நீங்கள் செய்யும் செயல்களை பொறுத்தது. செயல்கள் எதை பொறுத்தது? பாவ புண்ணியங்களை பொறுத்தது. புரிஞ்சுதா புரியலையா? ஈஸியா போச்சு உங்களுக்கு. ஏதோ வாழ்ந்து அப்படியே எப்படி போனா எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு ஜாலியா இருக்கேன், எனக்கு சாப்பாட்டுக்கு பணம் வருது, நான் சம்பாதிக்கிறேன், நான் வசதியா இருக்கேன், நான் கோடி கோடியா என்னத்தை கோடி கோடியா வச்சு என்னத்தை பண்ண போறீங்க? நானும் பரஞ்சோதி நேற்று தான் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு பில்டிங், அவர் பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். எத்தனை கோடின்னு இருக்கும் அந்த வீடு? மலேசியனோட கரன்சிக்கு உங்களுடைய கால்குலேஷன் படி 1.8 மில்லியன் வீடு, வால்வோ காரு அத்தனை வச்சிருந்தாப்புலன்னா அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இப்ப அவர் இல்லை. ஏன்? இதய துடிப்பு ஸ்லோவாகி ஆளே அவுட். ஏன்? அவர் பார்த்த தொழில் அந்த மாதிரி தொழில். அது என்ன தொழில்னா அப்புறம் அவர் உயிர் எடுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. ஒருவனுக்கு நாம் செய்யும் செயல் அவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும். நாம் செய்யற செயல் இன்னொரு உயிரை காயப்படுத்துது, வேதனைப்படுத்துனா முடிஞ்சு உங்களை போட்டு தள்ள போகுதுன்னு அர்த்தம். அடுத்த பிறவி ரொம்ப கேவலமா இருக்கும். மனிதனுடைய பார்வைக்கு சொத்து சேரும், புகழ் சேர்ற மாதிரி இருக்கும், வீடு நல்ல பில்டிங்கா ஏறுற மாதிரி இருக்கும், 10 கார் 20 கார் இருக்கும், வீட்டில் நிம்மதியே இருக்காது. எவனும் சப்போர்ட்டுக்கு வரமாட்டான். நான் எத்தனை பேர்த்த பார்க்கிறேன். பணம் மட்டுமே பிரதானமாக வைத்துக்கொண்டு நீங்கள் ஓடும்போது, எனக்கும் பணம் அவசியம் தான், இல்லைன்னு சொல்ல, அவசியமான பணம் பிரச்சனையே கிடையாது. அதுவும் ஒருவன் பணம் கொடுக்கும் போது மனம் உவந்து கொடுக்கணும், வைத்தறிச்சல்ல கொடுக்க கூடாது. ஐயோ போதேன்னா நீங்க போயிருவீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. கான்செப்ட் புரியுதா? புடுங்க கூடாது அவன்கிட்ட இருந்த பாவம், அவனே பாவம், அதை சம்பாரி. அப்படி நீங்க ஆத்திர அவசரத்துக்கு புடுங்கிட்டீங்கனாலும் நீங்க கொடுக்குற ப்ராடக்ட்லயோ சர்வீஸ்லயோ அவன் திருப்தி அடைஞ்சிடணும், மேட்ச் ஆயிரும். ஐயோ போச்சுன்னு கதறினானா உங்களுக்கு அடி விழுகும், உங்க குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு அடி விழுகும், உங்க சார்ந்தவன் எல்லாத்துக்கும் அடி விழுகும். ஏன்? நீங்க கொடுக்கறத வச்சு உங்களை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் என்ஜாய் பண்றான்ல, அப்ப இதையும் சேர்த்து தானே என்ஜாய் பண்ணி ஆகணும். கால்குலேஷன் புரிகிறதா? இப்ப எப்படி வாழணும்? இறைவனுக்கு பயந்து வாழணும். இறைவனுக்கு எப்படி பயந்து வாழ? எப்ப பார்த்தாலும் அந்த பயம் கிடையாது. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உங்களுக்கு என்ன, நீங்க சில பேர் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறீங்க, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெரிய நல்ல வாழ்க்கை வாழ்றதா நினைப்பா? உங்களை லாக்ல சிக்க வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். என்னன்னு அர்த்தம்?
கண்ணு தெரியுமா? கண்ணு முன்னு தெரியாம போவீங்க. நீங்க பணம் காசு அதிகமா இருக்குன்னா எப்படி போவீங்க? கண்ணு முன்னே தெரியாது, எப்படியோ போவீங்க. எவனையும் கண்டுக்க மாட்டீங்க, ஈகோல ஆடுவீங்க, எவனையும் மதிக்க மாட்டீங்க, எவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. சும்மா உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, நீங்க அப்படி கிள்ளி கூட கொடுக்க மாட்டீங்க. இத்தினோண்டு ஓரத்துல கொஞ்சம் தொட்டு வேணா நக்கிக்கப்பா, அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுப்பா. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய 4 ஆப்பிள்கள் கீழே உள்ள 4 பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது இயற்கையின் கொடை, இயற்கையின் விதி. இயற்கை கரெக்டா கொடுத்துருச்சு, 4 ஆப்பிள கொடுத்துருச்சு, ஒரு மரத்தையும் கொடுத்துருச்சு, கீழே 4 ஆளையும் கொடுத்துருச்சு. இப்ப இந்த இயற்கை என்ன பண்ணுது? இந்த பிறவி எனும் பெரும் சுழற்சியிலிருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறக்கா என்ன பண்ணுது? அறிவுன்ற ஒண்ணை கொடுத்து சோதிக்குது. எப்படி சோதிக்குது? இந்த 4 ஆப்பிளையும் 4 பேர் பகிர்ந்து சாப்பிட்றானுங்களா, இல்ல மரம் ஏற தெரிஞ்ச ஒருத்தன் ஒரு ஆப்பிள மட்டும் எடுத்து 3 பேருக்கு கொடுத்துட்டு மீதி 3 ஆப்பிள தனியா சாப்பிட்றானான்னு சோதிக்குது. எது சோதிக்குது? இயற்கை சோதிக்குது. நீங்க பொண்டாட்டி ஏமாத்தலாம், புருஷனை ஏமாத்தலாம், பிள்ளைங்களை ஏமாத்தலாம், இயற்கை ஏமாத்த முடியுமா? முடியுமா? அப்படியே ரெக்கார்ட் ஆகும் எல்லாமே. நீங்க பண்ற வேலை, விடுற மூச்சு, செய்யற செயல் ரெக்கார்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க இயற்கைக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்போ உடல் தெம்பு இருக்கிற ஒருத்தன் ஒரு பழத்தை 3 பேருக்கு கொடுத்துட்டு 3 பழத்தை சாப்பிட்றவன் உத்தமனா, கொஞ்சோண்டு கடிச்சிட்டு அந்த 3.25 பழத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவன் உத்தமனா? பகிர்ந்து கொடுப்பவன் தான் உத்தமன். எத்தனை பேருக்கு இங்க பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது? இதுதான் கேள்வி. இப்ப கேமே இப்ப இதுல தான் இருக்கு. தம்பி, என் குடும்பத்துக்கே பத்தலையே, பத்தாம தான் போகும். ஏன் ஆசை அவளை வச்சீங்கன்னா எப்படி பத்தோம்? தம்பி, எனக்கு தங்கம் வேணும். உங்க வீட்டுல தங்கமே இல்லையா? பவுன் பவுனா வேணும் தம்பி. எதுக்கு பவுன் பவுனா வச்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல தம்பி, அதான் தம்பி சேஃப்டி. உங்களுக்கு சேஃப்டி தங்கம் வைரம் கொடுக்குதா, இறைவன் கொடுப்பாரா? கேம், அடுத்த கேம் அங்கதான். தங்கம் வைரம் இருக்கக்கூடிய பல பேர் பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாத நோய்களோடு சுற்றி திரிகிறார்கள். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தங்கம் வைரம் சம்பாதிக்கிறேன், பணம் சம்பாதிக்கின்ற பேர்ல பாவத்தை அதிகமாக சேர்த்து கொண்டு சஃபர் ஆகி கொண்டு இருக்கிறார்கள். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? தங்கம் இருக்கும், வைரம் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், உடம்புல நோய் இருக்கும் கூடவே. எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? ஆரோக்கியம் இல்லாத செல்வ வளம் அவசியமானதா? எப்படி எப்படி பயன்படும் உங்களுக்கு? எந்த விதத்துல பயன்படும்? எப்படி அதை வச்சு எப்படி பயன்படுத்துவீங்க? அப்ப இறை என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களை அடுத்தடுத்த கட்டம் வளர்ச்சிக்கு எப்படி தெரியுமா கொண்டு போகும்? உங்க வாழ்க்கையை நான் வாழ முடியாது, என் வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது. இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி வாழணும்னு நான் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை வரத்தான் செய்யும், சாகுற வரைக்கும் வரும். ஏன்னா அதுக்கு பேர் பிரச்சனை இல்லை, புரிதல் இல்லாதனால அதுக்கு பேர் பிரச்சனை. என்ன எனக்கும் தான் பிரச்சனை வருது, எனக்கும் தான் பஞ்சாயத்து வருது. ஆனா நான் எல்லாத்துலயும் தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கேன். ஏன்? நான் கடவுளோட குழந்தையா? அப்ப நான் கடவுளோட குழந்தை, நீங்க என்ன சாத்தானோட குழந்தையா? நீங்க எல்லாரும் இங்க கடவுளோட குழந்தை தான். ஏன் எனக்கு சொல்யூஷன் பின்னாடியே வந்துருது அப்படின்னா, எனக்கு பிரச்சனை வரும்போது அதை நான் பிரச்சனையா பார்க்கல, அதை நான் சேலஞ்சா பார்க்கறேன். என்னவா பார்க்கறேன்? நீங்க பிரச்சனையா பார்க்கறீங்க, வலிக்குது. நான் என்னவா பார்க்கறேன்? சேலஞ்சுனா என்ன? அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்? எப்படி இந்த சேலஞ்சை நான் எப்படி சால்வ் பண்றது? அப்ப எனக்கு ரூட் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்? என்னுடைய மனம் இந்த சேலஞ்சுக்கு உண்டான பதிலை தேடுகிறது. பதிலை தேடும்போது மனமே குருவாக இருந்த செயல்பட்டு அந்த பதில மனசே தான் கொடுக்குது, இறைவன் கொடுக்கல. உள்ளதான் இருக்கிறான் இறைவன், வெளியே இல்ல. நீங்க என்னவா பாக்குறீங்க? ஐயோ பிரச்சனை, ஐயோ பிரச்சனை, ஐயோ பிரச்சனை. இந்த மைண்ட் நம்ப ஆரம்பிச்சிருது. என்ன பண்ண ஆரம்பிக்குது? நம்ப ஆரம்பிச்சோன்னே அப்ப பிரச்சனை தான் போல, பிரச்சனை தான் போல, பிரச்சனை தான் போல, பிரச்சனை தான் போலன்னு சிக்கிக்கிறீங்க உள்ள. பிரச்சனையா நம்புனீங்கன்னா பிரச்சனை தான், சேலஞ்சா பார்த்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நம்புனீங்கன்னா இது நம்பி இதுக்கு இந்த மனசு அப்படின்ற இந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும். என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும்னா, உனக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, எல்லா பதிலும் உனக்குள்ளதான் இருக்கு, எல்லா பிரச்சனைக்கு சொல்யூஷன் உனக்குள்ளதான் இருக்கு. அப்ப நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணணும் இந்த மனசுக்கு அப்படின்னா, நீ தாண்டா எல்லா கேள்விகளுக்கும் நீ தாண்டா சாவின்றதை உனக்கு புரிய வைக்கணும். இப்ப இவ்வளவு தூரம் பேசுறேன், எனக்கு யார் இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்தா? போன கிளாஸ் எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? கை தூக்குனீங்களா? போன கிளாஸ்ல பேசின ஏதாவது இந்த கிளாஸ்ல பேசுறேன்னா நான்? நீங்க மறுபடியும் இன்னும் 100 கிளாஸ் வந்தீங்கன்னா புதுசு புதுசா பேசுவேன் நான். ஆனா மேட்ரு ஒண்ணுதான், என்ன எதுவும் வெளியில்ல, எல்லாம் உள்ளதா இருக்கு. டிசைன் டிசைனா பேசுவேன், கலர் கலரா பேசுவேன்,
நீங்க பிரச்சனை, ஐயோ பொண்டாட்டி பிரச்சனை தம்பி, ஐயோ கடன் பிரச்சனை தம்பி, எனக்கு சாப்பாடு பிரச்சனை தம்பி, அது பிரச்சனை தம்பி, இது பிரச்சனை தம்பி. டிசைனா கலர் கலரா தான் வேற இருக்கு. மேட்ரு ஒண்ணுதான். என்ன இதுக்குண்டான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மனமே அதற்குண்டான பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் மாபெரும் ரகசியம். ஏன்னா உண்மையான செல்வம் என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அல்லது ஞானம். அதுதான் உண்மையான சொல்யூஷன். இப்போ நான் என்ன கேட்கிறேன், தங்க கட்டியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அது பொக்கிஷமா இல்லையா? அறிவுல பேசுங்க, இப்ப டக்குன்னு ஞானி மாதிரி பேசாதீங்க. இப்போ ஒரு தங்க கட்டியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அது பொக்கிஷமா இல்லையா? சரி, தங்கம்னா என்னன்னே தெரியலன்னு வச்சுப்போம் உங்களுக்கு, இப்ப அது பொக்கிஷமா? அப்ப தங்கம் பொக்கிஷமா, தங்கத்தை பற்றிய ஞானம் பொக்கிஷமா? அப்புறம் இப்ப உங்ககிட்ட நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 100 மில்லியன் மலேசியன் ரிங்கெட்ஸ் பணம் கொடுத்துட்றேன். பணம்னா உங்களுக்கு என்னன்னே தெரியல, இப்ப இது பொக்கிஷமா? அப்ப கலர் பேப்பர் தானுங்க அது. அப்ப அந்த கலர் பேப்பருக்கு வேல்யூ கொடுக்கிறது எது? சோ கால்ட் இன்டெலிஜென்ஸ். அப்ப ஞானம் தானே உண்மையான செல்வம். இதனாலதான் சொல்லலாம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னா என்ன, கண்டதை பேசுறது, காசிப்ஸ் பேசுறதா? ஞான செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்றான். அதான் தலைன்றான். ஏன்? அது இல்லைன்னா இதெல்லாம் வேல்யூ இல்லைங்கிறான். தலை போயிடுச்சுன்னா முண்டம் செயல்படுமா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை கலர் கலரா இருக்கு, டிசைனா இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் பதில் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது என்ன பண்ணுனா, மனசை நீங்க நம்பும் போது, கொஞ்சம் பொறுமையா செயல்படும் போது, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுக்கு உண்டான சொல்யூஷனை அதுவே கொடுக்கும். அது எப்படி தம்பி? பண பிரச்சனைக்கு எப்படி தம்பி அது கொடுக்கும்? பண பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கும். எப்படி? கட்டுக்கட்டா நோட் அடிக்கிறதுக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் இப்போ பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா உங்க ரூட்டு படியா உங்களுக்கு முக்காவாசி பேருக்கு இப்போ பணம் தான் பிரச்சனை. பணத்தை தாண்டி மனசுக்கெல்லாம் போறதே இல்லை. இருந்தாலும் உங்க பிரச்சனை படியே வரனே. ஒரு 1 மில்லியன் ருபீஸ் இல்ல 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த 1 மில்லியனுக்கு ஈக்குவலான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை முடியுமா முடியாதா? நீங்க பிரஷர், டென்ஷன், கவலையில் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான சொல்யூஷன் உங்களுக்கு தெரியல. மனம் பக்குவப்படும் போது, அமைதி நிலைக்கு போகும்போது என்ன ஆகுனா, உள்ளுக்குள்ள இருந்து தானாகவே அது பிறக்கும், சொல்யூஷன் பிறக்கும் போது அதான் டக்குன்னு அந்த ஒரு ஸ்பார்க் தட்டும் உங்களுக்கு. அந்த ஸ்பார்க் கரெக்டா செயல்படும். அது எப்ப செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் அமைதி பெறும்போது மட்டும்தான் அது செயல்படும். அது வரைக்கும் செயல்படாது. இதனாலதான் இத்தனை பேர் இத்தனை பிரச்சனை இருக்கு. பொண்டாட்டி பிரச்சனையா, மனம் அமைதியாக வேண்டும். புருஷன் பிரச்சனையா, மனம் அமைதியாக வேண்டும். பண பிரச்சனையா, மனம் அமைதியாக வேண்டும். உடல் பிரச்சனையா, மனம் அமைதியாக வேண்டும். எந்த பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் தான். என்ன? மனம். என்னங்க உண்மையாவே அமைதி ஆயிட்டீங்களா நீங்க? பதில சொல்லுங்க, கிளாஸ் முடிகிற வரைக்கும். அது மனம். ஏன் மனம் அமைதியாக வேண்டும்? சரியான முடிவெடுக்க, பதில்கள் தானாகவே உள்ளுக்குள் இருந்து கிளம்ப. அனைத்திற்கும் எது ஆதாரம்? மனம். மனம் அமைதி பெற அமைதி பெற அமைதி பெற அமைதி பெற அனைத்தும் உள்ளுக்குள் இருந்து தானாக மலரும். கோயிலுக்கு தானே அனுப்பிட்டு இருக்காங்க இன்னும் உங்களை. எவனுக்கு உனக்குள்ளே எல்லாம் இருக்குன்னு எவன் சொல்லி தரான்? அப்ப கோயிலுக்கு போறது தப்பா? நானும் தான் போவேன். எதுக்கு? சும்மா டைம் பாஸ்க்கு போகணும். அங்கெல்லாம் ஜாலியா போய் அந்த சிற்பங்களை ரசிச்சு உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய வைப்ரேஷனை சாப்பிட்றதுக்கு போகணும். அங்க கடவுள் இருக்குன்னா போகக்கூடாது. ஏன்? கோயிலுக்கு போகும்போது அப்ப என்ன தம்பி நடக்குது? ஆல்ரெடி அமைதியான சூழல், அந்த வைப்ரேஷன் அங்க இருக்கும். அப்புறம் என்ன? மந்திரம் ஏதோ ஒன்று சொல்லி 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 அந்த இடத்த இன்னும் கிளென்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன? அந்த இடத்த கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கும்போது ஒரு சில நல்ல ஆற்றல்கள் அந்த இடத்துல பிரவேசம் பண்ணும். அப்புறம் என்ன? அந்த இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் அமைதியாயிருது. மனம் அமைதியாகும் போது என்ன ஆகுது? கடவுள்கிட்ட போய் வேண்டுறீங்க. என்னத்தை போய் வேண்டுறீங்க? ஒன்னும் வேண்டல. மனம் அமைதி பெறும்போது உள்ள போனோடனே மனசு அமைதியாகுதா இல்லையா? கோயிலுக்குள்ளேயோ மாஸ்க்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ள போகும்போது ஆகுதா இல்லையா? மனம் அமைதி பெறுது. மனம் அமைதி பெறும்போது என்ன ஆகுறீங்க? கோயிலுக்குள்ள போறீங்க. கோயிலுக்குள்ள போய் மனம் அமைதியாகும் போது வேண்டுறீங்களா? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கல்லு கொடுக்கல. மனம் அமைதியானதனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய உங்களது ஆன்மாவே பதிலாக அமைகிறது. மனம் அமைதி பெற்று ஒருநிலைப்படுத்தும் போது எது கேட்டாலும் அப்படியே நடக்கும். இதுதான் மாபெரும் ரகசியம்.